வாங்க இன்னைக்கு நம்ம குகன் சமையல்ல முட்டை தித்திப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, தோசை, சாதம், ரசம் சாதத்தோடு எல்லாம் வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் எப்படி இருக்கு பாருங்க. முட்டை தேவையா இருக்கிற முட்டையை நீங்க அடுப்பத்தை வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ முட்டைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு சிறிதளவு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது ஒரு வதக்கிட்டு விட்டுருங்க. ஒரு 5 வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சிருங்க. இதுல உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கி எடுத்து வச்சிருங்க. எடுத்து ஆற வச்சு நீங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சிருங்க. கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டுக்குங்க. தாளிப்புக்கு சோம்பு போட்டுக்குங்க. 2 கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை எடுத்து அதுல போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வதக்கின உடனே மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போன உடனே நீங்க நம்ம உரிச்சு வச்சிருக்க முட்டையை எடுத்து அதுல போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சு நல்லா சுண்டி வர நேரத்துக்கு நீங்க எடுத்து வச்சு சப்பாத்தியோ தோசையோ எதுனாலும் உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதை வச்சு சாப்பிட்டு பாருங்க. சுவையான முட்டை தித்திப்பு நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.